ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிக முக்கியமாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் சாதாரண டவுன் பஸ்ஸில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பயணம் இருக்குது இல்லையா? ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ்லேயும் பெண்கள் முற்றிலுமாக இலவசமாக பயணிக்கலான்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம். நம்ம தமிழக போக்குவரத்துறை அமைச்சரான திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் நேற்று தான் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார். அதை ஃபாலோ பண்ணி இலவச மருத்துவ முகாமையும் அவர் தொடங்கி வச்சார். அங்கிருந்த பொதுமக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகள்லாம் ரொம்ப கனிவோடு கேட்டறிந்தார். அப்போ தான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பேருந்துகளையும் மகளிருக்கான இலவச பயணத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு முறையான செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான் வகுக்கப்பட்டிருக்கான். இது விஷயமா அனைத்து ஆலோசனைகளும் முழுசாக முடிவடைஞ்சிருக்கு சொல்கிறாரு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே முறைப்படி வெளியிடுவாருன்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. டவுன் பஸ்ஸை தாண்டி எக்ஸ்பிரஸ்ஸு, லிமிட்டட் ஸ்டாப்ன்ட்டு எல்லா பஸ்லேயும் பெண்களுக்கு இலவச பயணம் வரப்போகுதுன்றது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பாக இருக்கும். அடுத்ததாக இப்படி எல்லா பஸ்லேயும் ஃப்ரீ வந்துட்டா லாஸ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்குவதற்கான ஏற்கனவே பல புதிய திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு அது ஒவ்வொன்றாக இப்போ அமல்படுத்தப்பட்டு வருதான். அது மட்டும் இல்லாமல் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உதவும் அரசாங்கம் பல அதிரடி நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக குக்கிராமத்தையும் மாநகரத்தையும் எளிய போக்குவரத்து வசதி மூலமாக இணைக்கணுன்றது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கிய கொள்கையாக வச்சுருக்காரு. கிராமத்து மக்கள்லாம் டவுனுக்கு வரத்துக்கு பஸ் வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுல இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் சாதாரண மக்களாக பயணித்து ஒரு வார்த்தை சொன்னாராம். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் சாதாரண பஸ் மட்டும் இல்லாமல் ஏசி பஸ்லேயும் ரொம்ப வசதியாக பயணிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசையாக. அதன்படியே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்க்கெலாம் அதிகமாக வாங்குறதுக்கு போக்குவரத்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம் அரசு மருத்துவமனையில் இருக்கிற வார்டுகளில் புதுசாக ஏசிக்கள் பொருத்தணுன்ட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை உடனே நம்ம சுகாதாரத்துறை அமைச்சருடைய கவனத்தை கொண்டு போய் சீக்கிரமாக சரி பண்ண போகிறதாகவும் அமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ மக்களை டவுன் பஸ்ஸில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட எல்லா கவர்மெண்ட் பஸ்லேயும் பெண்களுக்கு இலவச பயணம் திட்டம் வரப்போகுது. இந்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.